அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி வத்த குழம்பு. இது வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டிருக்கேன். சும்மா ஒரு 4 வாசனைக்காக 4 உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். சிவக்கட்டம், பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு இது சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இது போட்டு வதக்கிக்கலாம். இது ஒரு 200 வரும் வெங்காயம். இது ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் வதங்கிறதுக்கு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. அப்போ தான் கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போட்டால் நல்லா வதங்கும். குழம்பு வந்து வத்த குழம்பு கலரும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கணும். இந்த வதங்கட்டும். வெங்காயம் இவ்வளோ வதங்கினா போதும். பாருங்கள், கண்ணாடி பதம். இந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்படி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். இப்போ தக்காளி போட்டுருங்க. இது 1/4 கிலோலேருந்து 300 கிராம் இருக்குது தக்காளி. 300 கிராம் தக்காளி சேர்த்துக்குவோம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கலாம். சுண்டைக்காய் வறுத்து போட்டுக்கலாம் குழம்புல. இது இப்படி ஆகணும். இந்த அளவுக்கு பதம் வரணும். இது கொஞ்சம் தட்டு மூடி வச்சு வதக்கினா தான் இந்த அளவுக்கு வரும். இது இன்னமும் நல்லா வதங்கணும். இப்போ 3/4 பங்கு வதங்கியிருக்கு, இன்னும் 1/4 பங்கு வதங்கணும். இப்போ இதை வறுத்து அது மேலே போட்டுக்கலாம். சுண்டைக்காய் பசங்க நம்ம முழுசாகவும் போட்டுக்கலாம். பசங்க சாப்பிட மாட்டாங்கன்ற பசங்களாக இருந்தாக்கா இது வறுத்துட்டு மிக்சியில் போட்டு ட்ரையாக பொடி பண்ணிவிட்டு கூட கருவேப்பிலை இது சுண்டைக்காய் பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கு. அதேமாரி கறிப்பிலையும் நீங்கள் காஞ்சி போனால் கறிப்பிலை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுக்கிட்டாக்கா அதை அப்படியே குழம்புல நம்ம டைரெக்டாக எடுத்து போட்டுக்கலாம். பசங்களும் சாப்பிட்டுடுவாங்க. அது பொடியாக இருந்துச்சுன்னாக்கா. முழு கறிப்பிலை தான் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி நீங்களும் செய்யுங்க. இது மாதிரி வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது நான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பசங்க முழுசாக சாப்பிட மாட்டாங்கன்னாக்கா அதை பொடி பண்ணிக்கோங்க. இதில் போட்டு இப்படி வதக்கி விட்டோம்னாக்கா அதுவும் வதங்கிடும். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் வறுத்து போட்டுக்கலாம். அதுலேயே பொடியாக போட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரத்தில் ஆகிடும் இது வறுக்கிற வேலை. வறுத்த உடனே அதில் அப்படியே மாற்றி விட்டு அது கொஞ்சம் தேவையான மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் பொடி கொஞ்சம் அதெல்லாம் இப்போ போடுவேன். இப்போ சேர்த்துருவேன். சேர்த்து மறுபடியும் இது மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நம்ம காரம் கம்மியாகவே வைக்கிறோம். இது குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இது சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு இது சாம்பார் பொடி 1 ஸ்பூன். நீங்கள் எந்த காரக்குழம்பு வச்சாலும் சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் சாம்பார் பொடி. இது கூட நம்ம கருப்பு எள் இருந்துச்சுன்னாக்கா நம்ம வறுத்து பொடி பண்ணி அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இறக்கும் போது அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ எங்கள்கிட்ட கருப்பு எள் இல்லை, அதனால் அது போடலை. ஆனால் எந்த காரக்குழம்பு செஞ்சாலும் எந்த வத்த குழம்பு செஞ்சாலும் கொஞ்சம் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கொஞ்சம் அது லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கள். இப்போ தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 இது 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இது அப்படியே கொஞ்சம்
வதங்கினதுமே இது கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் அந்த ஸ்மெல், இந்த தூளோட ஸ்மெல்லாம் போனதுமே புளி கரைச்சி விட்டு அப்படியே சுண்ட வச்சிடணும். இது வந்து வெந்தயம், சீரகம், மிளகு இதெல்லாம் வறுத்து பொடி பண்ண தூள். இது கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டுக்குவேன், இப்போ போட மாட்டேன். லாஸ்ட்டாக போட்டு அப்படியே கிளறி விட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடுவேன் லாஸ்ட்டாக. இப்போ போடுறதில்ல. புளி கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம். இப்படி பாருங்க, அவ்வளோதான் நாட்டு சக்கரை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது சிம்லேயே தாளித்து முடிஞ்ச பிறகு சிம்லேயே தான் இருக்கணும். இது நல்லா இன்னும் கொஞ்சம் கொதித்து வரணும். எண்ணெய் ஃபுல்லாக தனியாக பிரிஞ்சிடும். அப்புறம் தான் இது ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இது பார்க்கலாம் பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்களா கொஞ்சம். இதில் வெந்தய பொடி, சீரகப்பொடி நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம வீட்டிலையே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். இது ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். வெந்தயம், சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்துருக்கு. போட்டு இப்படி பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம்.